நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள் தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் எங்களோட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து உங்கள் வீடுகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் மகிமைப்படுத்தி வருகிறீங்க. அதை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாக அநேக நன்மைகளை அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். புதிய துதியின் அபிஷேகத்தினால இதுவரைக்கும் இது மாதிரி நான் துதித்ததே இல்லை, ஆனால் ஒவ்வொரு வாரமும் இதில் நான் இணைந்திருப்பதன் மூலம் ஆண்டவர் தினந்தோறும் என்னை துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்தி வருகிறார் என்று அநேகர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பார், ஆனால் இந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 0463935335 என்கிற எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது praise@jesusredeems.org என்கிற மெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் உங்கள் சாட்சி எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஆராதனை நிகழ்ச்சியாக இது இருக்க போகிறது. நீங்கள் நல்ல ஆண்டவரை துதித்து ஆராதித்து விடுதலையோடு அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தாவீது ராஜா அவருடைய பார்வையில் துதி எப்படிப்பட்டது, அவர் எப்படி ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறவராக இருந்தார் என்று உங்களுக்கு ஒருவேளை வேத புத்தகம் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் 63வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 3வது வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்கிறத, ஆண்டவரை துதித்து பாடுகிறத எவ்வளவு மேன்மையாக அவர் எண்ணுகிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டது போல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் உம்மை துதிப்பேன், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். இந்த உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் கிடைக்காத சந்தோஷம், வேற எந்த இடத்துல கிடைக்காத சமாதானம், நிறைவு, நிம்மதி எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் என் உயிரை காட்டிலும் உங்களுக்கு கிருபை தான் மேலானது. அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் துதிப்பேன், என் ஜீவனுள்ள மட்டும் நான் துதிப்பேன். துதிக்கும் பொழுது ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை நான் துதிப்பேன், சந்தோஷத்தினால நிறைந்து உம்மை துதிப்பேன் என்று தாவீது ராஜா ஆண்டவரிடத்துல அவருடைய துதியை வெளிப்படுத்துகிற அந்த நாளில் நாமும் தாவீதை போல ஆண்டவரே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உங்களை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து, நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை தயவுகளை நினைத்து நினைத்து எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க இருக்கிறோம். நல்ல உற்சாகமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசு விடுவிக்கிறார் துதி குழுவினரோடு இணைந்து நம்ம துதிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் பெரிய காரியங்களை உங்கள் வீடுகளில் உங்கள் இருதயங்களை செய்வார். ஆமென். Jesus, praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அடுத்த 1 மணி நேரம் நாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்கள் மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்களே, இந்த 1 மாத அளவும் என்னை கடந்து வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தீங்களே, இந்த புதிய மாதத்தை தந்தீங்களா ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பான்னு சொல்லி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தி வந்திருக்கிறது, உடைய கிருபை என்னை தாங்கி வந்தது, உங்கள் கிருபைக்காக நன்றி, உங்கள் இரக்கத்திற்காக நன்றி, உங்கள் தயவிற்காக நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நீங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்க, துதிக்க துதிக்க தான் அந்த இடத்த தெய்வ பிரசன்ன நிரப்பு. துதிக்கிற இடத்துல தேவனே இறங்கி வருவார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் நம் மத்தியில் இறங்கி வருவார். நீங்கள் எந்த இடத்துல இருந்து துதித்தாலும் சரி, வீடுகளில் அவர் இறங்கி வருவார். நீங்கள் துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வருவார். இந்த இடத்துல கூட துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தெய்வ பிரசன்ன நம்மை
நிரப்ப தொடங்கிவிட்டது. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப தொடங்கிவிட்டது. சத்தத்தை உயர்த்தலாமா? சத்தத்தை உயர்த்தலாமா? வெட்கப்பட அவசியம் இல்லை, வெட்கப்பட அவசியம் இல்லை. நம்மை படைத்தவரை நாம் துதிக்கிறோம், நமக்கு ஜீவன் தந்தவரை நாம் துதிக்கிறோம், நம்மை வாழ வைத்தவரை நாம் துதிக்கிறோம். அந்த நன்றி இருதயத்தோட வாய்களை திறந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயான்னு சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுதே தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது, தேவ மகிமை நம்மை மூடுகிறது. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார், ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கலாம், துதிக்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆமென், 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 ஆமென். ரமஷரகலம் தரவா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துதிக்க 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 தேவ பிரசன்னம் நம்ம வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நம்ம இடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் இப்பொழுதே உங்க வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. அநேகர் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க, உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே 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 நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, நீங்க துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தேவ பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. தேங்க்யூ அப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உணர்ந்தவர்களாய் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
வீசட்டும். ஆமென். பெருமழை போலவே உங்க ஆவியை ஊற்றுங்க. ஆவியை ஊற்றும். எத்தனை பேர் அவரை வரவேற்க போறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கேளுங்க, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கிற ஊற்றே, இந்த வேளையில ஜீவ தண்ணீராய் தாகம் தீர்க்கிற ஊற்றாய் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீங்க ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க பாடுவீங்களா? ஹalleluya, 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 நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நீங்களே கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறவரே, எங்கள் துதியின் மத்தியில இறங்கி வந்திருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க பெருகுங்க. ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெரும் மழையே, பெரும் காற்றே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் சொல்லி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவ நாமத்தை உயர்த்தலாமா? ஹalleluya, thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசையா. உங்க வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். உங்க பிரசன்னத்தால் என்னை
நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். நன்றிப்பா, உங்க பிரச்சனை எங்க வீடுகளை மூடி இருக்கிறதற்காக நன்றி. நாங்க ஆராதிக்கிற இடத்தை மூடி இருக்கிறதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவீராக. பிரச்சனை எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை ஆரம்ப வேளையில கர்த்தரை துதித்து பாடும் பொழுதே, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்ற பொழுதே அவர் உங்க வீடுகளுக்குள்ள வந்து விட்டார். நீங்க துதிக்கிற இடத்துல அவர் வந்து விட்டார். அவர் இப்போ உங்க வீடுகளுக்குள்ள தான் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள தான் இப்போ உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பது எப்படி இருக்கிறது? அது ஏற்றதா இருக்கிறது, அது இன்பமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு கர்த்தரை துதிக்கிறது இன்பமா இருக்குது? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை துதிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளோட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். துன்பத்தின் நடுவில் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். துயரத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க சிரிக்கவே முடியாத ஒரு நிலைமையில இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இல்லை. அவருடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தது. அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் கைகள் கட்டப்பட்டு இருந்தது. அவர் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியல. சிறைச்சாலையில் அமர்ந்து அந்த மனிதன் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்க. சபையை பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்க. நான் மறுபடி சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க கலங்காதீங்க. சிறைச்சாலையில் அமர்ந்து எத்தனை பேரால சொல்ல முடியும்? அந்த மனிதன் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் கூட சொல்ல முடியும். அவரால் சொல்ல முடியும்னா நீங்களும் சொல்ல முடியும். சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தில், சிறைச்சாலையின் சூழ்நிலையில், அந்த அனுபவத்தில் நீங்க இருந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க கூட இன்றைக்கு சொல்ல முடியும், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை குடிச்சு சொல்லுங்க, ஆமா சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறார், அதே வசனத்தில் அவர் கீழே சொல்லுகிறார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க எல்லாவற்றை குறித்து உங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா சமாதானத்துக்கும் மேலான ஒரு சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையோடு கூட இருந்தாலும் சரி, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய எல்லா கவலைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம், அதை கவனிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம், ஸ்தோத்திரம்னா நன்றியோடு கூடிய தேங்க்ஸ் கிவிங், அதோடு கூட நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஒரு சமாதானம் என் இருதயத்தை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. நம்ம தெரிந்த பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி பாட போகிறோம். சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி உற்சாகமா கரங்களை தட்டி பாட போறோம். எங்களோட கூட சேர்ந்து நீங்க கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்களா? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு. சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நம்மை
காண்கின்ற தேவன் நம்மோடு. ஆமென். நம்மை காண்கிற தேவன் உண்டு. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையில வழி நடத்தும் தேவன், வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. வழி நடத்தும் தேவன், வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா. சொல்லுங்க, என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும் தேவன், அவர் என் கூட இருக்கிறார். சந்தோஷமா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் நம் கூட இருக்கிறார். என்னதான் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோட உங்க கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விட்டு சந்தோஷமாய் கரங்களை தட்டி நீங்க பாடும் பொழுதே உங்க இருதயத்தை ஒரு சந்தோஷம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாவே இந்த பாடலை சந்தோஷத்தோட பாடுனீங்க? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்மளால பாடாம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறுகின முகத்தோடு கூட அல்ல, நல்லா சிரிச்சு ஆமென், அந்த உள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளியில அனுபவிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து இன்னொரு முறை சொல்லுவீங்களா? என்ன நேர்ந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷம். நல்லா கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, நம்மை அழைத்த தேவன், உங்களை என்னை அழைத்திருக்கிற தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை பிடிச்சு சொன்னவங்க கையை விட்டுருவாங்க. ஆனா அழைக்கும் போது ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அன்றைக்கு பிடிச்ச கரத்தை இன்றைக்கு விடல, இனி என்றைக்கு விடவே மாட்டா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகமா சேர்ந்து சந்தோஷமா அந்த பாடலை இன்னொரு முறை பாடலாமா? ஆமே. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஜெயம் கொடுக்கும் தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. வழி நடத்தும் தேவன்,
வழி நடத்தும் தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் கரங்களை தட்டி சர்வ வல்லமே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஏன் கூட இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையில கண்ணீரின் பாதை என்னை காண்கிறவர் உண்டு. காண்கின்ற தேவன் சந்தோஷமாயிருக்க. என்னை காண்கின்ற தேவன் சந்தோஷமாயிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னை அழைத்த தேவன் என் கூட இருப்பதினாலே நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு சந்தோஷம் ஒரு காரியத்தை சார்ந்து இருக்கிறது. ஏதோ ஒண்ணு இது நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா துக்கம். இது நடக்கலன்னா சில பேருக்கு இது நடக்கலன்னா சந்தோஷம், இது நடந்துருச்சுன்னா துக்கம், பயம். ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் வெளியில இல்ல, உள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் வெளியில எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நான் அனுபவிக்க அவரை நான் பாட எனக்கு சுத்தி என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் இருதயம் சந்தோஷமாவே இருக்கும். அல்லேலூயா. என் சந்தோஷம் சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து அல்ல, என் சூழ்நிலைகளை சார்ந்த அல்ல, எனக்கு உள்ள இருக்கிறவரால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் சந்தோஷம் என் உள்ள இருக்கிறவரால. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை பாட போகிறோம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிக்கலாமா? ஏன் முறைக்கிறீங்க? அல்லேலூயா. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மன மகிழ்ச்சி என்னவா? நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்ன? மருந்து, ஆயின்மெண்ட். மன மகிழ்ச்சி இருதயத்துக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தில் அந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. ஒடுங்கின ஆவி, நொறுங்கின ஆவி என்ன செய்யும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம நம்மளை உட்கார வச்சிரும். பிசாசோட பெரிய திட்டமே அதுதான். உங்க முகத்துல சிரிப்பை பாத்திரக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. நீங்க துக்கத்தோட இருக்கிறது தான் விரும்புறான். ஆனா நீங்க சந்தோஷத்தோட துதிக்க 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 அவன் மூஞ்சில கரி பூசப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்ன பிரச்சனை எனக்கு கொண்டு வந்தாலும் சரி, நீ என்ன போராட்டத்தை எனக்கு கொண்டு வந்தாலும் சரி, நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் சிரிக்கிறேன்? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நீங்க சொல்லுங்க. மனமகிழ்ச்சி. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் கொஞ்சம் ஆமென். இதயங்கள் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும்னு சொல்லி உற்சாகமா சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. இன்னொரு முறை இதயங்கள், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். ஆமென். இதயங்கள் மகிழட்டும், முகம் சிரிக்கட்டும், முகங்கள் மலரட்டும். ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. எதுக்கு இந்த மகிழ்ச்சி? மன்னித்து அணைத்துக் கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா. மன்னித்து அணைத்துக் கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா. கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். ஆமென். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி. மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. இதயங்கள், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகம் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல. நீங்க சேர்த்து பாடுங்க. ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்பத்தக்கவர். நீங்க அவருடைய ஜனங்களா இருக்கிறீங்க. நீங்க துக்கத்தோட கூட இருக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. நீங்க சந்தோஷத்தோடு கூட அவரை பாடி துதிக்கிறத அவர் விரும்புகிறார். இந்த வேளையில நீங்க துதிக்கிற உங்க வீடுகளுக்குள்ள அவர் இறங்கி வருகிறார். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்க. கோடி நன்றி, கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்து. கோடி நன்றி, கோடி நன்றி பாடி. ஆமென். கோடி நன்றி பாடி. மனமகிழ்ச்சி, சிரிச்சுக்கிட்டே. ஆமென். சந்தோஷத்தோட. ஆமென். மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இதயங்கள், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் முகம் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. தாய் மறந்தாலும், தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். ஆமே. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. ஆமே. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமா
கர்த்தரை பாடி துதிக்கணும். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம். அதுக்கு முன்னவும் நடக்கல, அதுக்கு பின்னவும் நடக்கல. அவங்க அதை தாண்டி வந்து கர்த்தர் எங்களை காப்பாத்திட்டாரு. எங்க எதிரிகளை எங்க கண் முன்னாடி நாங்க பிரேதங்களா பார்க்கிறோம். எங்களை எதிர்த்தவங்க இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. எங்களை கர்த்தர் காப்பாத்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பமாக்கிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க எப்படி பாடியிருப்பாங்க? ஆர்ப்பரித்து பாடியிருப்பாங்க, மகிழ்ந்து பாடியிருப்பாங்க, சந்தோஷத்தோட கூட பாடியிருப்பாங்க. நீங்கள நான் இன்றைக்கு அப்படிதான். இன்றைக்கு இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டதுனால, எனக்காக அடிக்கப்பட்டதுனால இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது. தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தண்டனை வைக்கப்பட்டிருந்துச்சு, பாவம் வைக்கப்பட்டிரு, பாவத்து நிமித்தம், நீங்க செய்த பாவத்து நிமித்தம் தண்டனை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா உங்க மேல விழுந்த தண்டனைய, என் மேல விழுந்த தண்டனைய அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடாதே, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். தண்டனை நீக்கி விட்டார். நீங்க சொல்லுங்க. சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானே நடுவுல வந்துட்டாரு, நடுவுல வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். நடுவுல வந்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி. இதயங்கள், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம மன மகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு பாட 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 பிசாசுடைய ராஜ்யம் கலங்கி கொண்டு இருக்கிறது. அவனுடைய நோக்கமே உங்க சந்தோஷத்தை அழிச்சிடணும் தான். நம்ம சந்தோஷமா அவரை பாடுறத பார்த்து அவன் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பலவிதமான துக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க இப்போ இந்த பாட்டை பாடி சந்தோஷமா துதிக்கிறத பார்த்து பிசாசு கலங்கி கொண்டு இருக்கிறான், பிசாசு நடுங்கி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியின் குரல் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரணும். ஒரே ஒரு பல்லவியை பாடிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, எனது கூடாரத்தில், என் இதய கூடாரத்தில். சொல்லுங்க. மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, எனது கூடாரத்தில், என் இதய கூடாரத்தில். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை ஒரு முறை நம்ம சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் என் பலனானார். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சந்தோஷமா இருக்க இருக்க நம்ம பலன் பெருகி கொண்டு இருக்கிறது. நம்ம ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் பலன் குறுகினதா போகிறது. ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆனா சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என் தேவனை நான் துதிப்பேன் ஒரு தீர்மானத்தோடு இந்த நாள்ல துதிக்கிற ஜனமே, உங்களுக்கு ஆமென் பலன் பெருகி கொண்டிருக்கிறது, பலன் பெருகி கொண்டிருக்கிறது.
ஆமென். சொல்லுங்க. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், என் இதயத்துக்குள்ள, இதய கூடாரத்தில். சொல்லுங்க. மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. ஆமென். எனது கூடாரத்தில், என் இதய கூடாரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தோ இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில், கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், ஓ என் இதய கூடாரத்தில். மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், இதய கூடாரத்தில். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. இந்த நாள், இந்த நாள் நல்ல நாள். யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள். யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்வோம், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காரியம் வாய்க்கச் செய்வார். நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், என் இதய கூடாரத்தில். சொல்லுங்க. மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், என் இதய கூடாரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தோட பாட 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 பாட. தோல்வி இல்லை. சத்ரு நம் எல்லைகளை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, வெற்றி, வெற்றி. அவர் ஆர்ப்பரித்து பாட பாட பாட. வெற்றி நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஓ ராமா ஷகா ராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து 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 ஆர்ப்பரித்து. வெற்றியின் குரல், மகிழ்ச்சியின் குரல் எழும்பட்டும். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.
கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரத்தோட அந்த மகிழ்ச்சியின் குரல், வெற்றியின் குரலோட கர்த்தனை துதிக்க துதிக்க துதிக்க. கர்த்தரே உங்கள் பலனாய் இருக்கிறார். கர்த்தரே உங்கள் பலனாய் இருக்கிறார். ரிகமா ஷரகல வடரமா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஷகமனம் தரபகடருமனம் தெரபே ரிகமலம் தெரபே. ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. ஹalleluya. எனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் சந்தோஷம் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இயேசுவை பார்த்து சொல்ல முடியும்? இந்த மாலை வேளையில சுற்றி இருக்கிற காரியங்களை பொறுத்து என்னுடைய சந்தோஷம் அல்ல. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உறவுகள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். என் கூட எப்போது நிரந்தரமா இருக்கிற ஒரே சந்தோஷம் நீங்க தான். நிரந்தரமா இருக்கிற ஒரே சந்தோஷம் நீங்க தான் ஆண்டவரே. நிறைவான மகிழ்ச்சி நீங்க தான். நித்திய பேரின்பம் நீங்க தான் ஆண்டவரே. உங்க சமூகத்துல தான் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி. உங்க சமூகத்துல தான் எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ அப்பா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருளில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகே உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீங்க தான். என் நிறைவான சந்தோஷம் நீங்க தான். இன்னொரு முறை நிறைவான மகிழ்ச்சி. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க அருகில உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எத்தனை பேர் உண்மையா அவரை பார்த்து முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க பக்கத்திலே இருந்தா உம்மருகில் எனக்கு எப்போதும் சந்தோஷம். நிறைவான மகிழ்ச்சி. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. உண்மையா உணர்ந்து நிறைவான சந்தோஷம், என் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் நீங்க தான் ஆண்டவரே. இன்னொரு முறை நிறைவான மகிழ்ச்சி. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே,
அடைக்கலம் புகுந்தே எனையாளும் தலைவர் நீரே உம்மையன்றி ஆசை வேறில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனையாளும் உங்களை தவிர வேற ஆசை இல்லாதவரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. ஆமென். என்னை காக்கோ இறைவன் நீரே, அரசாளோ தலைவர் நீரே. என்னை காக்கோ இறைவன் நீரே, அரசாளோ தலைவர் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை 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 உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் பங்கு நீங்க தான் ஆண்டவரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தருபவரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்கு ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. சொல்லுங்க, என் பங்கு நீங்கதான். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீங்கதான், என் சொத்து நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதான். பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம். அப்பாவை பார்த்து நிறைவான மகிழ்ச்சியே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய. சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய நித்திய பேரின்பமே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மருகே எப்போதும்
நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்ல போறீங்க, என் சந்தோஷம் நீங்க தான் ஆண்டவரே, என் நிறைவான மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு நிறைவான சந்தோஷம் அல்ல, என் உறவு அல்ல, என் சொத்து எதுவுமே இல்லை. என் பங்கு நீங்க தான், என் பரம்பரை சொத்து நீங்க தான், என்னை காக்கிறவர் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. சந்தோஷத்தை தேடி 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 அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் என் மகிழ்ச்சி, நீங்க தான் என் மகிழ்ச்சி. காரணங்கள் இல்லை, காரணங்கள் இல்லை, ஒரே ஒரு காரணம், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து என்னுடைய சந்தோஷம் இல்லை, எனக்குள்ள இருக்கிறவரால தான் எனக்கு சந்தோஷம், எனக்குள்ள இருக்கிறவரால தான் எனக்கு சந்தோஷம். அப்பாவை பார்த்து முழு இருதயத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய. இன்னொரு முறை உணர்ந்து சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய நித்திய. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாடெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாடெல்லாம் ஆராதனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாடெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாடெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய சமூகம்தான் எங்களுக்கு ஆறுதல், உங்க சமூகம்தான் எங்களுக்கு ஆனந்தம். 16வது சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறது போல, உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்க வலது பாரிசத்துல தான் ஆண்டவரே நித்திய பேரின்பமும் உண்டு. நாங்க எவ்வளோ நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில உங்க சமூகத்துல வந்தாலும் கர்த்தர் உங்க பேரின்பத்தினால் எங்களை நிரப்புகிறீரே, சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, உமக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத நிம்மதியை, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் தரீங்களேப்பா. உங்களை எப்படி ஆண்டவரே நாங்க துதிக்கிறது? நீங்க ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இவ்வளவு நேரம் உங்களை நாங்கள் துதித்த பொழுது, ஆராதித்த பொழுது எங்க துதிகளை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாக நுகர்ந்து எங்க மத்தியில வந்து அசைவாடினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மட்டுமா எங்களோடு இருந்து வழி நடத்தினவர் இனி எங்க வாழ்நாள் முழுவதும் எங்க கூடவே இருந்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆராதனை நிச்சயமாகவே ஒரு நிறைவான மகிழ்ச்சியை உங்க இருதயத்துல தந்தது? ஹல்லேலூயா, ஆமென். உங்க வீடுகளுக்குள்ள நிறைவான மகிழ்ச்சி, உங்க இருதயத்துக்குள்ள நிறைவான மகிழ்ச்சி, அவருடைய சமூகம்
மாத்திரமே நமக்கு நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷத்தை, ஆனந்தத்தை தர முடியும். ஒவ்வொரு வாரமும் இதே போல வியாழக்கிழமைகள் தோறும் நீங்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவரை துதித்து பாடும்படி, ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். வியாழக்கிழமைகள் தோறும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் எங்களோடு நீங்கள் இணைந்து எங்களை ஆண்டவர் ஆராதிக்கும்படி 7 முதல் 8 மணி வரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவனுடைய கூடாரத்தில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேர துதி ஆராதனை நடைபெறுகிறது. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேர துதி ஆராதனை நடைபெறுகிறது. 24 மணி நேரமும் பரலோக ஆராதனை மையம் என்கிற இடத்திலே இடைவிடாமல் தேவனை இதே போல நாங்கள் ஆராதித்து வருகிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் இங்கே நாளும் அப்படிக்கு வருவீர்கள். ஆனால் வந்து எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி இருக்கிறார், சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. மீண்டுமாக ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பும்படி நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். 0463935335 என்கிற தொலைபேசி எண் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லது praise@jesusredeems.org என்கிற இணையதளம் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கண்களை மூடி இருக்கிற இடங்கள் ஆண்டவரே, இந்த நாள் நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி. மனதார உம்மை துதிக்க வைத்தீங்க, நன்றி செலுத்த வைத்தீங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமையில உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழா 2025. நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், என்ன வியாதியோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். என்னமா சேச்சிக்கு ஆஸ்துமாவா? 3 வருஷமா மூச்சு வாங்க முடியாது, அடிக்கடி மயக்கம் மட்டும் விழுந்துருவேன். நிறைய டைம் இறந்துற நிலைமைக்கு கூட போயிடுச்சு. எனக்கு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி இருக்கேன். நான் இந்த மேடையில அங்க ஓரமா நின்னுக்கிட்டு என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏசப்பா என் பேரை சொல்லியே கூப்பிட்டாரு. அநேகரை விட்டு ஆஸ்துமா வியாதி இப்பொழுது விலகி கொண்டு இருக்கிறது. ஆஸ்துமா வியாதி, ஜான்சி, ஆஸ்துமா வியாதி உன்னை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த நேரத்துல நீங்க சொல்ல சொல்ல ஒரு பிரசன்ஸ் என்ன ஃபுல்லா இறங்குச்சு. இப்ப நல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆண்டவர் இந்த மகள் விரும்பின மாதிரி சுகம் கொடுத்துட்டார். God bless you. God bless you. உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் தினமும் மாலை 6 மணிக்கு இடம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகிலுள்ள மைதானம் நந்தம்பாக்கம். தொடர்புக்கு 9840888791 9790836576. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Subscribe to Jesus Redeems YouTube channels and click the notification bell. Watch Jesus Redeems programs on Comforter Digital TV in Tamil, Hindi, Kannada and Telugu languages. Log on to www.comfortertv.com. Comforter TV, also available on Amazon, Roku, Android TV and Apple TV apps. Listen to our 24/7 Comforter Tamil radio broadcast at www.comforter.fm. Download Comforter TV and radio apps today. Subscribe to Evangel OTT and watch live TV channels, Christian short films, talk shows and videos. Follow Jesus Redeems programs on all social media platforms. Download Jesus Redeems mobile app and get updates about our various facets and ministries. Let's spread the revival fire.